இன்றைக்கி நம்ம கேசரி தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 1/2 கிலோ ரவை போட்டிருக்கேன், ஒரு 150 நெய் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அதிலே நெய்யிலேயே அந்த ரவையை நல்லா வறுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். வறுத்து எடுத்துகிட்டு அதுலேயே நான் தண்ணி ஊற்றிடுவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் செய்கிறேன். நல்லா வறுபட்டு வரட்டும். அந்த ஸ்மெல்லெல்லாம் மாறிடும் பாருங்கள். ஸ்மெல் நல்லாயிருக்கும். அந்த நேரத்தில் நல்லா வறுத்துட்டோன்னு அடையாளம் அதுதான். சரிங்களா, நல்லா வறுத்துக்குங்க. ரொம்ப ஸ்பீடில் வைக்காது வருங்க, மீடியமான சூடில் வருங்க. சரிங்களா, பாருங்கள் வறுத்துட்டேன். இப்போ நல்லா வாசனையாக இருக்குது. பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். 1/2 கிலோ ரவைக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா வச்சு கிண்டி வேக வைங்க. சரிங்களா, அதுக்கப்புறமா நல்லா வெந்து வரத்தில் கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டுருவோம். பாருங்கள், இது மாதிரி வறுத்து செஞ்சால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். பாருங்கள், நல்லா கிண்டிங்க. கட்டி தட்டாத அளவு கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு இது பாருங்கள், தண்ணி நெய் பாருங்கள் மேலே மிதக்குது. போதும், கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்குங்க. சரிங்களா, எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டுருங்க. தேவையான அளவு, உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க. நான் கம்மியாக போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் அதிகமாக போடுங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லா கிண்டி விடுங்க ஸ்லோலேயே வச்சு. ஏன்னா எனக்கு என்கிட்ட இதுக்கு மேலே பெரிய கடாவி இல்லை, அதனால் இதிலே செய்கிறேன் நான். சரிங்களா, நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. கிண்டி இது நான் கோவிலுக்காக தான் செய்கிறேன், அதனால் நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். சர்க்கரை போட்டுக்கிறேன் நான். நல்லா வெந்துருச்சு. இப்போ சர்க்கரை தேவையான அளவு போட்டுருவோம். சர்க்கரை போட்டு நம்ம கிண்டினோம்னா திருப்பியும் நல்லா கொஞ்சம் கொல கொலன்னு ஆகும். அதுக்கப்புறமா திருப்பியும் கட்டி ஆகிடும். பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சி வந்துருச்சு. பாருங்கள், எல்லாம் கரைஞ்சிருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கிண்டி விடுங்க. ரெடி ஆகிடுச்சு இப்போ கேசரி. இப்போ கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் கொஞ்சோண்டு போடுறேன். சரிங்களா, கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக, ஒரு டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதனால் கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பக்கம் நம்ம ஒரு கடாவை வச்சு, சின்ன கடாவை வச்சு முந்திரி, திராட்சை, நெய் போட்டு நம்ம வறுத்துக்குவோம். ஏன்னா எல்லாமே நெய் ஏற்கனவே நம்ம போட்டோம், அதனால் இதில் கொஞ்சோண்டு நெய்யை போட்டு நல்லா வறுத்துக்கிறேன் நான். சரிங்களா, பாருங்கள் நல்லா வறுத்து வருது. நல்லா வறுத்த பிறகு இதில் தூக்கி நம்ம அதில் கொட்டுவோம். சரிங்களா, நல்லா கலர் மாறட்டும். சரிங்களா, ஸ்லோலியே தான் வச்சு செய்கிறேன், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் தூக்கி கொட்டிடலாம். சரிங்களா, தூக்கி கொட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை டிஃபனில் மாற்றிடலாம். சரிங்களா, ஏலக்காய் நசுக்கி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா ஒரு இடத்துல முந்திரி இருக்கும், ஒரு முந்திரி திராட்சை ஒரு பக்கம் இருக்காது, ஒரு பக்கமாக முந்திரி திராட்சை நின்றுடும். சரிங்களா, நல்லா கிண்டி விடுங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி, எல்லா கேசரிலையும் படுற மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேசரி ரெடி ஆகிடுச்சு. இது செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். சர்க்கரை கம்மியாக தான் போட்டிருக்கேன், ரொம்ப சர்க்கரைலாம் போட மாட்டேன், மீடியமான சர்க்கரை தான். நல்லாயிருக்கும். 1/2 கிலோக்கு இது நான் 1/2 கிலோ சர்க்கரைக்கு மேலே தான் கொஞ்சம் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாய் ஃப்ரெண்ட்ஸ்.